கர்மவினை சங்கிலி தொடர். உயரிய ரகசியம் உரைக்கிறேன். உயர்ந்த நிலைக்கு செல்ல இந்த ரகசியம் உங்களுக்கு உதவும். சமநிலையை குறிப்பது தராசு. ஆகவே துலாம் ராசியில் கர்மகாரகன் சனி உச்சம். உங்கள் கர்ம சங்கிலி நிர்ணயம் செய்பவர் சனி. இந்த பதிவு கூட என் கர்ம சங்கிலியில் இருப்பவருக்கே புரியும். மற்றவர்கள் எல்லாம் இந்த பதிவை பாதியில் கடந்து விடுவார்கள் அல்லது புரியாது. கர்மவினை சமநிலையே இப்பிறப்பின் ரகசியம். கர்மவினைகள் பிணைக்கப்பட்ட சங்கிலியில் ஒரு சங்கிலி பிணைப்பு அசையும்போது அதே ஒத்திசைவில் மற்ற சங்கிலி பிணைகள் எல்லாம் நகரும், அசையும், விரிவடையும். பல பேர் ஒரு நடைபாதையில் நடந்து சென்றாலும் ஒரு சிலரிடமே நாய் வாலாட்டி பின்தொடரும். அந்த நாய் பின்தொடர்ந்து செல்லும் மனிதரின் கர்ம சங்கிலியின் ஒரு அங்கமே. இயல்பாய் உங்களிடம் வரும் மனிதர்கள் மட்டுமல்லாது காகம், நாய், ஈ, எறும்பு, கொசு, பன்றி உட்பட பல உயிர்கள் கூட உங்களிடம் கர்ம தொடர்பு கொண்டவை என்பதை உணர வேண்டும். இதை அறியவே பல பிறவி கடக்க வேண்டி இருக்கிறது. உதாரணமாக 150% நல்கர் வினை கொண்ட மகான்கள் தாம் 50% அதிகம் பெற்ற சுப கர்ம வினைகளை தன் கர்ம சங்கிலியில் 50% அசுப கர்ம வினைகள் கொண்டோரை சமநிலைக்கு கொண்டுவர அவதரிக்கின்றனர். முடிவில் 100% என கர்ம சங்கிலி சமன்படும்போது முக்தி பெறுகின்றனர். உங்கள் கர்ம சங்கிலியில் இல்லாத நபருடன் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது அல்லது தொடர்பு கிடைக்காது. அதனால்தான் தன் கர்ம சங்கிலியில் இல்லாத மகான், சித்தர், ஆசான், ஆசிரியர், தர்மவான், நல் மருத்துவர் மற்றும் குரு ஆகியோரின் தொடர்பு, ஆர்வம் கிடைப்பதில்லை. நல்கர்ம வினைகள் கொண்டோர் மகானாக, சித்தராக, ஆசானாக, ஆசிரியராக, தர்மவானாக, குருவாக தோன்றி தமது கர்ம சங்கிலி தொடர்புடையவருக்கு கர்மவினையை போதனை, பயிற்சி, ஊக்குவித்தல், வழிகாட்டுதல் மூலம் சமநிலை தருகின்றனர். இந்த பதிவு கூட என் மூலம் பிரபஞ்ச ரகசியம் பலருக்கு கிடைக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டளை. அந்த கர்ம சங்கிலி அறியவே தானம் என்ற ஒரு செயல் போதிக்கப்பட்டது. தானம் உங்கள் கர்மவினை சங்கிலியை அறியவும் அதை சமநிலை செய்யவும் உதவும். தானம் உயரிய தர்மத்தில் ஒன்று. தர்மம் செய்ய கர்மம் சமன்படும்.